போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக வணக்கம். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குரூப் 2A அதுக்கு தினசரி நாளிதழ் அடிப்படையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த நாளிதழ் அடிப்படையில் வந்தது தான் இது. என்னென்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ என்னென்னா கரண்ட்டாக இருக்கிற திட்டங்கள் என்ன அப்படின்னா, அந்த மூவலூர் ராமாமிர்தம் அவங்களோட திருமண உதவி அந்த திட்டத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா, புதுமை பெண் திட்டம். அதாவது என்னென்னா 6லேருந்து 12வது படிக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு அந்த மாதம் 1000 ரூபா கொடுக்குற மாதிரி இது எதுக்காக அப்படின்ற போது, அவங்க +2 ஓட சில கிராமங்கள்லாம் +2 நிப்பாட்டிடுறாங்க. அவங்களும் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்ததான் அந்த புதுமை பெண் திட்டம். அதுபோல் இந்த விடியல் பயண திட்டம் எதுக்காக இந்த திட்டங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது என்னென்னா தற்போதைய ஆட்சிகளில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போது இந்த மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இந்த விடியல் பயணமாக இருக்கட்டும், இந்த புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ என்னென்னா அந்த முக்கியத்துவம் நம்மளுக்கு கேள்விகளாக வரலாம். ஏன்னா இந்த பாருங்களேன், இதுக்கு முந்தின நாள், அதாவது இதுக்கு முந்தின நாள் கிடையாது, இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு கொஸ்டின் என்ன பாருங்களேன். அதாவது தமிழ்நாட்டில் செயல்பாட்டிற்கு வந்துள்ள பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் திட்டங்களை விளக்குக அப்படின்றாங்க. எப்போனா 2023 அதில் ஒரு மைன்ஸில் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? பாருங்கள், நடைமுறையில் இருக்கும் ஏதேனும் 5 திட்டங்களை எடுத்துக்கூறி அவற்றின் நோக்கங்களையும் பயன்பாடுகளையும் கூர்ந்து ஆராய. இந்த மாதிரி தான். அப்போது கரண்ட்டில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது அதெல்லாம் கொஸ்டினாக வரும். இது போல் தான். அதாவது நம்ம நியூஸ் பேப்பர் ரிலேட்டடாக ஒவ்வொரு திட்டமும். சரிங்களா? அப்போது என்னென்னா, இப்போ புதுமை பெண் திட்டம் வந்ததுக்கப்புறம் மாணவர்களுக்கு எதுவும் திட்டம் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்னா, தமிழ் புதல்வன். அப்போ மாணவர்களுக்கும் 1000 ரூபா கொடுக்குற மாதிரி தமிழ் புதல்வன் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. எதுக்காக இந்த திட்டங்கள் அப்படின்னா, எல்லாமே நம்ம ரெகுலராக நியூஸில் படிச்சுட்டே வருவோம். ஆனால் அங்கே பாருங்கள், ஒரு 1 இயர் கழித்து அது நம்மளுக்கு கொஸ்டினாக வரும். அதுதான் அதுபோல் தான் இந்த மாதிரி அமைஞ்ச கொஸ்டின்ஸ். அதில் பாருங்கள், இப்போ விடியல் பயண திட்டம் பாருங்களேன். அதாவது பெண்களுக்கு அரசு பேருந்தில் கட்டணமில்லா பயணம். சரிங்களா? அப்போ பாருங்கள், தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் இந்த கட்டுப்பாட்டில் இயங்கும் இந்த சாதாரண கட்டணம் அந்த பேருந்துகளில் பயணம் செய்யும் பெண்களுக்கும் கல்லூரி போகிற மாணவர்களுக்கும் ஸ்கூலுக்கு போகிற மாணவிகளுக்கும் அதாவது என்னென்னா கல்லூரிக்கு போகிற மாணவிகளுக்கும் பள்ளி கல்லூரி பணிபுரியும் மகளிருக்காகவும் தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த விடியல் பயண திட்டம். சரிங்களா? எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னா, மே 8, 2021 அப்போ தான் தொடங்கினாங்க. நோக்கம் பாருங்களேன். நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போது பள்ளி கல்லூரிக்கு போகணும் அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸை சார்ந்து தான் இருக்கணும். அப்போ இது என்ன அப்படின்னா, நம்ம பேருந்தில் போகும்போது பாதுகாப்பாக தான் இருக்குது. ஏன்னா அது தமிழ்நாடு அரசு நிறுவனத்தோட பேருந்துகள். அப்போ என்னென்னா, பிறரை சார்ந்து இருக்காமல் பெண்களை கல்விக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் வேலை செய்யும் இடங்களுக்கும் பாதுகாப்பான இந்த கட்டணமில்லா பயணமாக அமைவது தான் பயன்கள்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பாருங்களேன், வேலைக்கு செல்லும் பெண்களின் மாத பயண செலவு சேமிப்பாக மாறுது. அதே பாருங்களேன், உணவு மற்றும் உடை போன்ற அத்தியாவசிய செலவுகளுக்கு அந்த அமௌண்ட் உதவுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மந்த்லி அந்த டிக்கெட்டோட அந்த காசை சேவ் பண்ணி வைக்கும்போது என்னென்னா அவங்களோட அத்தியாவசிய தேவைகளுக்கு மிகவும் உதவுகிறது அப்படின்றாங்க. இது நம்ம அதாவது என்னென்னா 5 திட்டங்கள் கேட்டதுனால 6 மார்க் அடிப்படையில் எடுத்துருக்குறோம். நீங்கள் இன்னும் விரிவாக பார்க்கணும். ஏன்னா அது 15 மார்க்கு கேட்டால் அந்தளவுக்கு விரிவாக நீங்கள் எழுதணும். நம்மளுக்கு 5 திட்டங்கள் அப்படின்னால அது கொஞ்சமாக இது அப்படியே 6 மார்க்கு எழுதலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம். அது நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது ஜாதி மற்றும் சமூக பாகுபாட்டை ஒழிப்பதன் மூலம் புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு நிதியுதவி அளிப்பதன் மூலம் சாதிகளுக்கு இடையான அந்த திருமணத்தை ஊக்குவிப்பதான். அதுதான் நோக்கமாக இருக்குது. ரெண்டாவது பாருங்களேன், இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பாருங்க, முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் 2/5/1989 அன்று சட்டமன்றத்தில் அந்த 110 விதியின் கீழே அறிவிக்கப்பட்ட திட்டம் தாங்க இது. சரிங்களா? இதனோட நன்மைகள்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 25,000 நிதியுதவி. அதாவதுன்னா 10வது படித்தவங்களுக்கு அந்த 25,000 நிதியுதவி. அவன் என்னென்னா அந்த திருமங்கல்யம் செய்வதற்கு என்னென்னா ஒரு சவரன்
ஒரு சவரன் வந்து அதான் 8 கிராம், ஒரு சவரன் 8 கிராம், அதாவது 22 கேரட் வந்து இந்த தங்க நாணயம் வந்து கொடுக்குறாங்க. அது பாருங்களேன், அந்த விநியோக முறை எப்படி அப்படின்னா, அந்த எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் மூலம் வந்து 15,000 வந்து அதாவது 15,000மும் தேசிய சேமிப்பு சான்றிதழாக 10,000மும். சரிங்களா? இதே வந்து டிகிரி முடித்தவங்களுக்கு என்ன அப்படின்னா 50,000. அது என்னென்னா இந்த எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் மூலம் வந்து 30,000மும் இந்த தேசிய சேமிப்பு சான்றிதழாக வந்து 20,000மாகவும் கொடுப்பாங்க. இதுதான் வந்து அந்த சரிங்களா? இதுதான் அந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம். சரிங்களா? தகுதி பாருங்களேன். மணமகள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அந்த விண்ணப்பதாரர், இதுதான் முக்கியமாக சொல்கிறாங்க, விண்ணப்பதாரர் பட்டியல் பழங்குடியினராக இருத்தல் வேண்டும். சரிங்களா? அதாவது என்னென்னா மணமகள் வந்து 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்க வேண்டும். இந்த பட்டியல் பழங்குடியினராக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து 5ஆம் வகுப்பாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. திருமணத்தின் போது வயது ரொம்ப முக்கியம். திருமணத்தின் போது வந்து வயது 18 வந்து கடந்து இருக்கணுன்றாங்க. அதாவது மனைவி வந்து பட்டியலிடப்பட்ட பழங்குடியினராகவும் இருக்கலாம். மற்றவர் வந்து என்னென்னா வேறு சமூகத்தை சார்ந்தவராக இருக்கணும். அப்போனா தான் வந்து அந்த கலப்பு திருமண உதவி வந்து அது வந்து சாத்தியமாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ஒரு திட்டங்கள் வந்து பார்க்கலாம். டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதியுதவி திட்டம். சரிங்களா? என்ன அப்படின்னா இந்த விதவிகளுக்கு மறுமணம் செஞ்சு கொடுக்கக்கூடிய திட்டம். அது யார் பேரில் கொடுக்குறாங்கன்னா டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் அவங்க பேரில். எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1975 வந்து தொடங்கியிருக்கிறாங்க. அதனோட நோக்கம் பாருங்களேன், கணவனை இழந்த பெண்ணிற்கு மறுமணம் செய்ய ஏற்பாடு, அதான் கணவனே இழந்த பெண்ணிற்கு வந்து மறுமணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டால் இத்திட்டத்தில் வந்து பயன்பெறலாம் அப்படின்றாங்க. அதனோட நன்மைகளை பாருங்களேன். இத்திட்டத்தின் கீழே வந்து பயனாளிகளுக்கு வந்து 8 கிராம் தங்க நாணயத்துடன் அந்த மின்னணு அந்த கிளியரிங் அந்த சர்வீஸ் மூலம் எவ்வளோன்னா 15,000மும், அப்புறம் வந்து என்னென்னா அந்த தேசிய சேமிப்பு சான்றிதழாக அந்த 10,000ஆகவும் வந்து வழங்குறாங்க. அதே தான் அந்த பட்டப்படிப்பு படித்தவங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா அந்த 50,000. அதில் அதே போல் தான் அந்த 30,000 வந்து மின்னணு மூலமாகவும் 20,000 வந்து தேசிய சேமிப்பு சான்றிதழாகவும் அதனோட அந்த 8 கிராம் தங்க நாணயம் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, அன்னை தெரசா நினைவு அனாதை பெண் குழந்தைகளுக்கான திருமண உதவி திட்டம். சரிங்களா? இப்போ அன்னை தெரசா எடுத்துக்கங்க, அவங்க வந்து ஏழை அனாதைகளுக்காகவே அவங்க வந்து அவங்களோட முழு வாழ்வையும் வந்து அர்ப்பணித்தவங்க. அதுபோல் அவங்க பேரில் என்ன உதவி திட்டம் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா நினைவு அனாதை பெண் குழந்தைகளுக்கான திருமண உதவி திட்டம். பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தொடக்கம் அப்படின்னா தமிழக அரசின் யார் வந்து இதை வந்து தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழக அரசின் சமூக நலம் மற்றும் பெண்கள் அதிகாரம் அளித்தல் துறையால் தான் அவங்க தான் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. அதனோட நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்களேன், அனாதை பெண்களின் திருமணத்திற்கு வந்து நிதியுதவி வந்து வழங்குகிறது. திருமணத்தின் போது மணமகள் வயது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்பயுமே வந்து அந்த 18 வயதை வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனோட நன்மைகளை பாருங்களேன். அதாவது 25,000 ரூபாய் நிதியுதவி, திருமங்கல்யம் செய்வதற்கு வந்து 1 சவரன் அதாவது 8 கிராம் 22 கேரட் தங்க நாணயம், அதுதான் அந்த எலக்ட்ரானிக் கிளியரிங் முறையில் அந்த மேலே பார்த்ததுல அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து சேமாக வந்துடும். இதுக்கு வந்து தகுதி என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அனாதையாக இருக்க வேண்டும், அந்த 18 வயது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது கீழே வந்துச்சுன்னா குழந்தை திருமணத்தில் வந்துடும். 18 வயதை வந்து கடந்து இருக்கணும். ஓகேங்களா? அடுத்த ஒரு திட்டம், ஏன்னா இது எதை பேஸ் பண்ணி எடுத்துருக்குன்னா அதில் வந்து என்னென்னா திட்டம் வந்து எதுக்காக தொடங்கினாங்க, அதனோட நன்மைகள் அப்படி கேட்டிருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து இதே போல் இதுதான் வந்து பேஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த நியூஸ் பேப்பர் கண்டென்ட்டில் இந்த மாதிரி திட்டங்கள் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த திட்டத்தோட இங்கெங்கே அதாவது இந்த மாவட்டத்தில் தொடங்குகிறோம் அப்படின்னு அப்பயே முன்னாடியே வந்து ஒரு திட்டம் தொடங்கும் போது இங்கெங்கே வந்து விரிவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அதனோட அப்டேட் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம சேகரிச்சுக்கிறணும். நியூஸ் பேப்பரில் தான் வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து சேகரிக்கணும். இது வந்து என்னென்னா ஒரு 6 மார்க் அடிப்படையில் வந்து, ஏன்னா 5 திட்டங்கள் கேட்டிருக்காங்களா, 6 மார்க் அடிப்படையில் இதை நம்ம எடுத்திருக்கிறோம். ஓகேங்களா?
அடுத்து பாருங்க, மூலூர் ராமாமிர்த அம்மையார் உயர்கல்வி திட்டம். இது வந்து என்னன்னா, மூலூர் ராமாமிர்த அம்மையார் வந்து திருமண உதவி திட்டமாக வந்து இருந்தது. அதை வந்து என்ன அப்படின்னா உயர்கல்வி திட்டம், அதான் வந்து புதுமை பெண் திட்டமாக வந்து ஆக்கிட்டாங்க. இது என்ன அப்படின்னா, இந்த இந்த திட்டத்தை வந்து யார் வந்து தொடங்கி வச்சாங்க அப்படின்னா, டெல்லி முதல்வர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க வந்து தான் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சாங்க. இந்த திட்டம் தொடக்கம் சொல்லி பார்க்கும்போது என்னென்னா 5/9/2022 வந்து ஃபஸ்ட்டு கட்டம் முதல் கட்டமாகவும் 8/2/2023 அது ரெண்டாம் கட்டமாகவும் வந்து துவங்கப்பட்டு வந்து சிறப்பாக வந்து இப்போ வந்து செயல்பட்டு வருகிறது. நோக்கம் பாருங்களேன், 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரிகளில் உயர்கல்வியில் சேர்ந்துள்ள அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் 1000 ரூபா மாதந்தோறும் அவர்கள் படிப்பு முடியும் வரை வழங்குவதாகும். ஏன் அப்படின்னா, இந்த 1000 ரூபா கண்டினியூஸாக கொடுக்கும்போது அவங்க கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதாவது அவங்க எஜுகேஷனுக்கு தேவையானது அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸை வந்து வைக்கும்போது அந்த 1000 ரூபா கொடுக்கும்போது அவங்க கண்டினியூஸாக வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இடையில வந்து நிற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட தேவைகள் வந்து மாணவர்களோட தேவைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேவிங் பண்ணும்போது அது வந்து அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணும். அப்போது என்ன அப்படின்னா, அவங்க கண்டினியூஸாக படிக்கிற வரைக்கும் அதை கொடுப்பாங்க. இதனால் வந்து என்னென்னா அவங்களோட உயர்கல்வி வந்து சாத்தியமாகும். அதான் சொல்கிறாங்க. அதனால் வந்து என்னென்னா அதனோட நன்மைகளை பாருங்கள். அதனால் வந்து அதாவது பெண்களோட உயர்கல்வி மற்றும் பட்டப்படிப்பு சதவீதம் வந்து அதிகரிக்கும். பெண்கள் வந்து சிறு வயதிலே வந்து குழந்தை தொழிலாளராக மாறும் எண்ணிக்கை வந்து குறைக்கப்படும்ன்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கிராமத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது கிராமத்தில் வந்து என்னென்னா ஒரு 5வது 6வது வரைக்கும் வந்து இருக்கும் ஸ்கூலு, அது வரைக்கும் தான் வந்து படிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த சொந்த வேலை இந்த மாதிரி பார்க்க வச்சுருவாங்க. அப்போ என்னென்னா 6வது படிக்கும்போது அந்த பிள்ளைக்கு 1000 ரூபா கொடுக்கும்போது அப்படின்னா அப்போது அந்த அவங்களுக்கோட அந்த நோட்டு வாங்குகிற இந்த தேவைகள் வந்து பூர்த்தி ஆகும். அப்போ என்னென்னா இந்த குழந்தை தொழிலாளர்கள், ஏன்னா 5வது முடிச்சுட்டு அவங்க வந்து சில பேர் வந்து வேலைக்கு கூட அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்போது 6வது போகும்போது அங்கே இந்த திட்டம் வந்து அவங்களுக்கு பக்காவாக வந்து செயல்படும். ப்ளஸ் என்னென்னா அவங்க ஒரு உயர்கல்வி படிக்கிற வரைக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. அதுதான் அதெல்லாம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் வந்து சிறு வயதிலே வந்து குழந்தை தொழிலாளராக மாறும் எண்ணிக்கை வந்து குறைக்கப்படும். சரிங்களா? இதுதான் அதை வந்து எப்பயுமே மெயின்ஸுக்கு வந்து உங்களோட ஓன் நடைமுறையில் வந்து எழுதணும். ஆமாம், அவங்களுக்கு வந்து நீங்கள் கீ பாயிண்ட்ஸ் எடுத்து உங்கள் ஓன் நடைமுறையில் வந்து எழுதிக்கலாம். இப்போ எஸ்ஐக்கும் பிசிக்கும் வந்து அந்த ரிசல்ட் விட்டுட்டாங்க. அடுத்து வந்து கம்பல்சரி வந்து கால்ஃபர் ஆயிரும். நம்ம கணியன் ஐஏஎஸ் அகாடமியில் வெற்றிக்கான பேஜஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த பேஜோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 40+ வந்து டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு 40+ வந்து டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட்டு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி இவங்க கொடுக்குற அந்த பேட்டர்ன் அடிப்படையில் தான் நம்ம கொஸ்டின் வந்து அப்படியே இருக்கும். அதே போல் தான் இங்கே நம்ம எழுதுகிறோம் இல்லையா, ஒவ்வொரு 40 டெஸ்ட்டும் வந்து அங்கே எழுதுகிற போலேயே இருக்கும். உங்களுக்கு அந்த எக்ஸாம் வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா அதன் அடிப்படையில் தான் வந்து நம்ம இந்த டெஸ்ட்டு இந்த கிளாஸஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து கண்டினியூஸாக டெஸ்ட்டோட வந்து போகுது. இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, காலையில் வந்து ஏன்னா இதில் வந்து 1, 2, 3 ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் கூட வந்து ஆட் ஆனாலும் ரெகுலராக நாங்கள் 9 to 10 கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் முந்தின நாள் நடத்துனதோட டிஸ்கஷன் இருக்கும். 10 to 1 எப்பயும் போல் வந்து கிளாஸஸ் இருக்கும். வெள்ளி அல்லது சனிக்கிழமை வந்து டெஸ்ட் வித் டிஸ்கஷனோடு இருக்கும். அந்த மேக்ஸுக்கு வந்து தனி டிஸ்கஷன் இருக்கும், ஜிகேக்கு தனியாக டிஸ்கஷன் இருக்கும். அந்த டிஸ்கஷன் வந்து எல்லாமே பக்காவாக முடித்து அந்த டெஸ்ட்டும் வந்து ஃபுல்லாக கம்பல்சரி நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் வந்து கண்டினியூஸாக வந்து கிளாஸ் எல்லாமே அட்டன் பண்ணி கண்டினியூஸாக எல்லா டெஸ்ட்டும் அடிக்கும்போது உங்களுக்கான அந்த வெற்றி வந்து சாத்தியமாயிரும். சரிங்களா? இது வந்து என்னென்னா ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. சரிங்களா? அப்போ என்னென்னா ஆன்லைன் அப்படின்னா 8754754444, ஆஃப்லைன்னா 7845454747 இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைன் வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் கிளாஸ் வரணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் பேட்ச் இப்போ வந்து கரண்ட் அப்போ வந்து டெமோ கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. மண்டேலேருந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் கிளாஸஸ். அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட வந்து அடுத்து பிசிக்கான வெற்றியாளராக நீங்கள் வந்து உருவாக்கிக்குங்க. இந்த நம்மளோட டெஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாருங்கள், அதாவது என்ன அப்படின்னா நம்ம டெஸ்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்
ஸ்கூல் புக் பேஸ்டு தான் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த சிக்ஸ்த்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகும். ஒரு 4 டெஸ்ட்டில் சிக்ஸ்த்து ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா ஒரு 4 டெஸ்ட்டில் கம்ப்ளீட் ஆகும். அது என்னென்னா சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, அதே போல் இங்கே பாருங்கள் மேக்ஸும் அதே போல் நடக்கும். அந்த 4வது டெஸ்ட்டு வந்து 6th தமிழ், இது அப்படி 6th முடியும். அதே போல் 7th முடியும், 8th 9th பாருங்கள் எல்லாமே வருஷப்படி எல்லாமே முடிஞ்சிடும். அப்போ என்ன அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக போகும்போது ஒரு கண்டினியூட்டி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அப்போ என்னென்னா கண்டினியூஸாக நம்ம படிச்சுக்கிட்டே வருவோம். பாருங்களேன், இந்த 9th முடிஞ்சு அப்படியே 10th, இந்த 9th 10th வந்து அதிகமாக வந்து கொஸ்டின் வந்து வரும். பாருங்களேன், அப்படி எல்லாமே முடிச்சுட்டு பாருங்கள் அந்த 31வது டெஸ்ட் எப்படி இருக்குன்னா 6th to 8th வரைக்கும். சரிங்களா? அந்த புக் பேக்கு அதே போல் அந்த மேக்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக வந்துடும். அந்த பாருங்கள் அதுக்கப்புறம் 9th to 10th புக் பேக்கு எல்லாமே வந்துடும். கடைசியில் பாருங்கள் அந்த 35வது டெஸ்ட்டு வந்து ஃபுல் டெஸ்ட்டு வந்துடும். 36லேருந்து 40 வரைக்கும் எல்லாமே ஃபுல் டெஸ்ட்டு தான். சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னா இப்போது இந்த இதுலேயே வந்து என்ன அப்படின்னா நம்ம ஃபுல் போர்ஷன் வந்து கவர் பண்ணி ஒரு ரெடியாக இருப்போம். அப்போ அந்த 40 டெஸ்ட்டை எழுதும்போது என்ன அப்படின்னா நம்மளோட வெற்றிக்கு வந்து ரெடியாக இருப்போம். அங்கே போய் என்னென்னா நம்ம அங்கே எக்ஸாம் எழுத போகிறோம், பாஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தனியாக இண்டிவிஜுவலாக வந்து படிக்காமல் இன்ஸ்டியூட்டு அதில் வந்து என்னென்னா ஜாயின் பண்ணி டெஸ்ட்டு நிறையா போட்டு பார்க்கணும். சரிங்களா? நிறையா டெஸ்ட்டு போட்டு பார்த்தா தான் நம்மளோட வந்து வெற்றியை வந்து உறுதி பண்ண முடியும். இதில் அதாவது இந்த வெற்றி பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். அதாவது என்னென்னா இந்த வெற்றி பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள், உங்களோட வெற்றியை உறுதி பண்ணிக்கங்க. நன்றி.